எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். இந்த நாளில் தேவன் இந்த புதிய நாட்களுக்குள்ள, புதிய வாரத்துக்குள்ள ஒரு புதிய ஷிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க இந்த வார்த்தைகளுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைக்குரிய எல்லா பலன்களை நீங்க அனுபவிக்க போகிறீங்க. பாருங்க, ஒருத்தர் நம்மளை நேசிக்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கணும், நம்ம செல்வ சீமான்களா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம பலனா இருக்கணும், நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உயர்ந்த இடத்துல இருக்கணும், விசாலமான ஒரு இடத்துல இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு வருவன். ஆனா தேவன் அவர் அழிக்கிறதுக்கு வரல, ஜீவனை கொடுக்க வந்தார், அதை பரிபூர்ணமா கொடுக்க வந்தார். அப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இப்ப பேசுற ஒரு வார்த்தையும் என்ன வார்த்தை அப்படின்னா, கர்த்தர் உன்னை இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம டியூட்ரானமி 28ல நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவருடைய வார்த்தைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, சாபத்தை நியாய பிரமாணத்தினால பைபிள் சொல்லுது, டியூட்ரானமில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம நியாய பிரமாணத்தை கீழ்படுகிறவர்களா இருக்கணும். ஆனா நாம் கீழ்படையில, ஆனா நம்மளுக்கு வர வேண்டிய அந்த பிரமாணத்தினால வர வேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்து நமக்காக சாபமாவே மாறினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, செய்து முடிக்கவே வந்தார், செய்தும் முடிச்சார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால, அவர் நிமித்தமா அவருடைய ஒருவர் கீழ்ப்படியாத போனதுனால நம்ம எல்லாம் பாவியா இருந்தோம். ஆனா ஒருவர் கீழ்ப்படைஞ்சதுனால, இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைஞ்சதுனால நம்ம எல்லாருமே நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமானா இருக்கிறதுனால இந்த டியூட்ரானமியில சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்தமும் நமக்கு சொந்தமானது. அதை அவருடைய வார்த்தைகளை, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இன்று நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், அவர் இந்த உலகத்துல எல்லா ஜாதிகளுக்கு மேல இருக்கிறத விரும்புறார். அவருடைய பிள்ளைங்க குறைவுல இருக்கிறத, கீழே இருக்கிறத, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமால, அவர் சாபமானதே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு வாழறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 7ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போறோம். 7ஆம் வசனத்துல சொல்லுது, டியூட்ரானமி 28:7ல, the Lord will curse your enemies who raise against you to be defeated before your face. எந்த ஒரு சத்ரு, பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்ன்றதுனால உனக்கு சத்ருவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கு விரோதமா ஒருத்த எழும்புவானா, உன் முகத்துக்கு முன்பதாய் அவன் தோத்து போவான். இட்ஸ் யுவர் பிளெஸிங். ஹல்லேலூயா. இது உன்னுடைய சுதந்திரம், இது உன்னுடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சு போனா, யாரோ ஒருத்தர் எழும்பும் போது நம்ம பயப்பட மாட்டோம். ஏதோ ஒரு தடைகள் வரும்போது, ஏதோ ஒரு சத்துருக்கள் எழும்பி உன்னை தடை உண்டாக்கி நீ முன்னேறக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ மேன்மையை அடைஞ்சிடக்கூடாது, உச்ச உயர்வுகளை அடையக்கூடாது, செல்வாக்கா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சத்துருங்க எழும்ப மாட்டாங்கன்னு சொல்ல பைபிள் சொல்லுது, the Lord will curse your enemies who raise you to be defeated before, so who raise against you to be defeated before your face. உனக்கு முன்பதா ஒரு சத்ரு எழும்புறானா, உனக்கு தடையை உண்டாக்குறானா, உனக்கு கதவை சாத்த விரும்புறானா, மற்றவங்கிட்ட பேசி உனக்கு வர வேண்டியதை தடுக்க பார்க்கறானா, நீ ஐயோ அவங்க தடுக்கிறாங்களே, ஐயோ அவங்க தடுத்துட்டாங்களே, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சே அப்படி நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? ஒருத்தன் எழும்புறானா, ஒருத்தன் தடையை உண்டாக்குறானா, அப்ப நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன? who raise against you to be defeated before your face. Your enemies who raise against you to be defeated before your face. பாருங்க, amplified பைபிள்ல பார்க்கலாம். The Lord
shall curse your enemy who raise against you to be defeated before your face. They shall come out against you one way, and they flee before you 7 ways. Hallelujah. இதுல சொல்லுது, the Lord will curse your enemies. இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, NLT version சொல்லுது, the Lord will conquer your enemies when they attack you. They will attack you from one direction, but they will scatter from you in 7. When they attack you, உனக்கு விரோதமா உன்னை அட்டாக் பண்ணும்போது, the people who are against you, God will conquer. The Lord will conquer your enemies. அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, உனக்கு சத்ரு எழும்புவான், ஆனா நான் அவனை ஜெயிப்பேன். உன் முகத்துக்கு முன்பதா நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். உன் முகத்துக்கு முன்பதா அவன் தோத்து போவான், தவிர அவன் ஜெயிக்க மாட்டான். அப்ப நம்ம ஆன்சர் கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய ஆன்சர். என்ன ஆன்சர்? சத்ரு உனக்கு எழும்பி இருக்கிறானா, நீ சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா மாப்பிள்ள அவன் தோத்து போறான்டா. ஏன்னா என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன அவங்கிட்ட ஜெயிக்கிற மாதிரி வைக்க மாட்டாரு. ஒருத்தன் கொலை பண்றேன்னு சொல்லுவான், இன்னொருத்த உன்னை எப்படின்னா நான் இல்லாம பண்ண போறேன்னு சொல்லலாம், இல்ல உன்னை இல்லாம பண்றதுக்கு சதிகளை தீட்டிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? NLT version சொல்லுது, the Lord will conquer your enemies when they attack you. They will attack you from one direction, but they will scatter from you in 7. It is your inheritance. ஏசாயா 54ல நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். கடைசியில, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதவே போகும். ஆயுதம் எழும்பாதுன்னு சொல்லல, எழும்பும். உனக்கு விரோதமா பேசுவாங்க, உன்னை கீழ்த்தனமா பேசுவாங்க, உனக்கு வர்றதை தடுக்க பார்ப்பாங்க, நீ முன்னேறதை யார்கிட்டனா எதனா ஒன்று பண்ணி உன்னை உடைக்க பார்ப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காது. Hallelujah. பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த Deuteronomy 28:7ல the Lord will conquer your enemies. அதுல சொல்லுது, உன் முகத்துக்கு முன்பதாக அவங்க தோத்து போவாங்க. மத்த வெர்ஷன். ஆனா NLTல the Lord will conquer your enemies when they attack you. When they attack you, they will attack you from one direction. ஒரு வழியா உனக்கு அகைன்ஸ்டா உனக்கு விரோதமா வருவாங்க. ஆனா அவங்க ஓடும்போது 7 வழியா ஓடுவாங்களாம். ஏன்னா 7 விதமான பிரச்சனையில ஓட போறாங்க. அவங்க பிரச்சனையில பிஸி ஆக போறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றது, அவன் துன்பப்படுத்தினேங்கிறான், அவன் என் வாழ்க்கை இப்படியே போய் நிக்குது பிரதர். அழுதுன்னு உட்கார சொல்ல, இந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த நோயா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்குமே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில அநேகர் தோத்து போறாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரம் என்னன்னா, எனக்கு பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனையில நான் ஜெயிப்பேன். நான் விழுற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் ஜெயிப்பேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரு சபிக்கப்பட்டவனா இருந்தா அந்த பிரச்சனையில நான் தோத்து போலாம், ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு எனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்புறானா, அவனுக்கு சத்ரு நோய் விதமா, பண விதமா, கடன் விதமா, தொடர்ந்து கடன்காரன் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறான். இல்ல நீ ஒரு பெரிய பிரச்சனையில போயின்னு இருக்கும்போது அந்த பிரச்சனையில இருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியாம சில கட்டுகளை உங்களை பிடிச்சு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பேசணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். நான் கண்டிப்பா என் கடன்ல இருந்து நான் ஜெயிக்க போறேன். எனக்கு விரோதமா நான் பில்டிங் கட்டக்கூடாது, என் சர்ச் கட்டக்கூடாது, என் குடும்பத்தை கட்டக்கூடாது. எனக்கு விரோதமாய் வருகிற அந்த சத்ருவை கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வர போகிறார். பாருங்க, இங்க அதான் சொல்லுது. கடவுள் சொல்றாரு, the Lord will conquer your enemies when they attack you. When people attack you, he will conquer. இங்க இன்னொரு வெர்ஷன் சொல்லுதுல, அதுல என்ன சொல்லுதுன்னா, the Lord will curse your enemies who raise against you to be defeated before your face. உன் முகத்துக்கு முன்பதாய் அவங்க தோத்து போயிடுவாங்களா.
அப்ப அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல. ஒரு வழியா வரானா 7 வழியா அவன் ஓட போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க முன்னேற கூடாது, நீங்க உயர்ந்துட கூடாது. உங்க குடும்பங்கள் சதி பண்ணலாம், உங்க கூட இருக்கிறவங்க சதி பண்ணலாம், உங்களுடைய சரௌண்டிங் சதி பண்ணலாம். ஆனா உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. எவ்வளோ பெரிய அரசியல்வாதினாலையும், எவ்வளோ பெரிய மந்திரினாலையும், எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்களா இருந்தாலும், they cannot conquer you because the battle belongs to God. அந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் அதுதான் NLT வெர்ஷன் பிரகாரம் நம்ம ஒரு வார்த்தையை விசுவாசிக்கலாம். The Lord will conquer. The Lord will curse your enemies, should be defeated before your face. He will defeat it. தோத்து போவாங்க. இங்க சொல்றாரு ஜெயிக்குவே நீ. You will conquer. You are not just a conqueror, you are more than a conqueror. உன்னை பலப்படுத்த ஒரு கிறிஸ்து இருக்கிறார். என்னை பலப்படுத்துறதுனால அவனால இவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு தான் பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? மேல இந்த ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை தான் நீ பேசணும். இந்த ஆசீர்வாதத்தை நீ பேசும் பொழுது உனக்கு விரோதமா கடன் இருக்கலாம், உனக்கு விரோதமா நோய் இருக்கலாம், உனக்கு விரோதமா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கலாம், உனக்கு விரோதமா உங்க குடும்பம் இருக்கலாம், உனக்கு விரோதமா யார் வேணாலும் இருக்கலாங்க. உன் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, the Lord will conquer your enemies. உன்னுடைய சத்துருக்களை அவர் ஜெயிப்பார். உன் சத்துருக்களுக்கு மத்தியில நீ ஜெயிப்ப. அல்லேலூயா, ஆமென். நீ போய் அடிக்க போறதில்ல, நீ போய் ஜித்துக்கு நிக்க போறதில்ல. நீ இந்த வாக்கு தத்தத்தை பேச போற. எனக்கு ஒரு விரோதமா அவன் எழும்பி இருக்கிறான், 7 வழியா கர்த்தரோட வைக்க போறார். சபிக்க வேண்டாம், ஆனா இது உன் மேல இருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். இந்த ஆசீர்வாதத்தை நீ நம்புவேன்னா, ஆண்டவர் என்னன்றாரு, யுத்தம் உன்னுடையது இல்ல, அது என்னுடையது அப்படின்றார்ல. அப்போ ஜெயத்தை கொண்டு வருகிற போகிறார். உன்னை நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால, நீ ஆசீர்வாதம் உன் மேல இருக்கிறதுனால, நீ நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குனுங்குது. அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும் தவிர தோல்வியை கொண்டு வரவே வராது. இதுவரைக்கும் நீ தோல்வியை கண்டு இருக்கலாம், இதுவரைக்கும் எதிரிகள் ஜெயித்து இருக்கலாம். எப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீ நம்புறியோ, உன்னை அலக்கழிக்கிற, உன்னை தூங்க விடாம கெட்ட கனவுகளை கொண்டு வருகிற எல்லா கிரியையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு ஜெயத்தை அவர் கட்டளையிட போகிறார். நான் எப்படி கல்யாணத்தை நான் நடத்தி ஜெயிக்க போறேன், சத்துருங்க இருக்கிறாங்க, இந்த பில்டிங் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், இந்த வீடை நான் எப்படி கட்டி வைக்க போறேன், இந்த சர்ச் பில்டிங் நான் எப்படி கட்ட போறேன். கர்த்தர் சொல்ற, I will bring conqueror to you. The Lord will conquer your enemies. The people who are trying to attack you will be defeated before your face. முகத்துக்கு முன்பதாய் தோத்து போக போறாங்க. நீ நினைக்காத நீ தோத்து போற. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, உன் முகத்துக்கு முன்பதாய் தோத்து போறாங்க. ஏசாயா 54 எடுத்துக்கலாம். பாருங்க, 15வது வசனத்தை படிக்கலாம். Indeed they shall surely assemble, but not because of me. Whoever assembles against you shall fall for your sake. எல்லாருமே உனக்கு விரோதமா கூட்டம் கூடலாம், ஆனா அது என்னால உண்டான கூட்டம் இல்ல. உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி நீ வளரக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஆனா கர்த்தர் இங்க ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஏசாயா 53 கர்த்தர் சிலுவையில நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்ததை பத்தி பேசுது. அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள் என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய சாபத்துக்காக அழகை இழந்தவராய், சௌந்தரியத்தை இழந்தவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் இழந்து போனாரு, நான் ஜெயத்தை அடைய. இதுவோ நம்மளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் பாருங்க. என்ன ஆசீர்வாதம்? உனக்கு விரோதமா கூட்ட கூடலன்னு சொல்ல, உனக்கு விரோதமா கூட்ட கூடுவாங்க, அது என்னால உண்டானதல்ல. நீங்க நினைக்கலாம் கடவுள் தான் அந்த ஜனத்தை எழுப்பிடுகிறாரு. இல்ல இல்ல இல்ல, நீ வளரக்கூடாதுன்னு சத்ரு எழும்பி இருக்கிறான். ஆனா பைபிள் உன் மேல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. Indeed they shall surely assemble. உனக்கு விரோதமா நிச்சயமா எழும்புவாங்க நீ முன்னேறும் பொழுது. But not because of me, என்னால இல்ல அது. Whoever assembles against you shall fall for your sake. உனக்காக அவங்க விழுந்து போவாங்க தவிர, நீ உனக்கு விரோதமா கூட்டுறவங்க முன்னாடி உனக்கு விரோதமா யாருன்னா எழும்புறாங்கன்னா அவங்க விழுந்து போவாங்க தவிர நீ விழமாட்ட.
நான் முன்னேறலான்னு நினைச்சேன், வந்தாம்பர் தடையா அப்படின்னு அவங்கள பெண்ணாத்த மாட்டேன். நீங்க அதை பேசக்கூடாது. ஐயோ அவங்க எழும்பிட்டாங்களே, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்கு அரசியல்வாதிங்க தெரியும், எல்லாம் தெரியலாம். ஆனா நீ இந்த வார்த்தையை நம்பணும். என்ன? உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பலாம், ஆனா அது என்னால அல்ல, ஆனா உனக்குக்காகவே அவங்க விழுந்து போக போறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் எழும்பணுங்க இன்னைக்கு இல் பொருளா இருக்கிறாங்க. ஏசியால ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. உனக்கு யாருக்குன்னா உனக்கு விரோதமா யாரும் எழும்புறாங்களா, அவங்கள இல் பொருள், ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவர்களா நான் மாத்திடுவேன்றார். This is your blessing. Inherit it in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற இந்த 15வது வசனத்தை நான் சுதரித்துக் கொள்ளுகிறேன். பைபிள் சொல்லுது 16, behold I have created the blacksmith. பாருங்க 17, கடைசி வசனம். No weapon formed against you shall prosper, and every tongue which raises against you in judgment you shall condemn. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is from me, says the Lord. பாருங்க, அவங்கள்கிட்ட இருக்கிற நீதி என்னால் உண்டானது. Their righteousness is me. Their righteousness is from me. நான் கொடுக்கப்பட்ட அந்த நீதி நிமித்தமா நியாய தீர்ப்பு நாள்ல உன்னை குற்றப்படுத்த மாட்டாங்களா, நீ அவங்கள குற்றப்படுத்துவியா. இது உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். நீ சொல்லலாம், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஃபார்ம் பண்ற எந்த ஆயுதமும் எப்படியாப்பட்ட ஷேப்ல இருக்கும், என்னென்ன பிளான் போடுறாங்களோ, என்னென்ன சிந்தனை வைக்கிறாங்களோ, என்னென்ன தந்திரங்களை பண்றாங்களோ, எதுவுமே வாய்க்காம போக போகுது. அவங்க பிளான் பண்ணுகிறாங்கப்பா பெருசா, என்ன ஆயிடுமோ எனக்கு தெரியலையே, என் வாழ்க்கை அழிஞ்சு போக போகுது, ஆண்டவரே அப்படி பேச சொல்ல. இது உன்னுடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் எப்படியாப்பட்ட ஆள் இருந்தாலும் தோத்து போக போறாங்க. ஏன்? No weapon formed against you shall prosper, succeed. ஜெயிக்கவே ஜெயிக்காது. அவங்க போடுற திட்டம் ஜெயிக்காது. சாத்தான் போடுற திட்டம் ஜெயிக்காது. அவன் என்னென்ன ஆட்களை வச்சு நீ வளரக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, உன்னை எப்படி நான் டவுன் பண்ண, உன்னை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஒன்னு கூட உன் வாழ்க்கையில அவன் நினைக்கிறது வாய்க்காம போக போகுது. எல்லா நாவுகளையும் நீ குற்றப்படுத்துவ நியாய தீர்ப்பு நாளில. இது உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் your heritage. இது உன்னுடைய சுதந்திரம். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இது சுதந்திரம். பாருங்க, உன்னை அவர் கீழே விட மாட்டார். ஏன்னா அவருடைய நீதிய நம்மளுக்கு கொடுத்த. கடைசியில் சொல்ல, and their righteousness is from me, says the Lord. அது என்னால உண்டான நீதி, நான் கொடுக்கப்பட்ட நீதி. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம மேல ஒரு ஆச்சரியமான, ஒரு அசாதாரணமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தைரியமா இருக்கலாம். பிரச்சனை வர சமயத்துல, நோய் வர சமயத்துல கூட எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற இந்த சத்ரு வாய்க்காம போக போகுது. பாருங்க, பைபிள் சொல்றதுல 7ஆம் வசனத்தின்படி, the Lord shall curse your enemies who raise up against you to be defeated before your face. உன் முகத்துக்கு முன்பதாய் யார் கேவலமா பேசுனாங்க, அவங்க தோத்து போக போறாங்க. உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி அவங்களை கர்த்தர் அசிங்கப்படுத்த போகிறார். சங்கீதம் 23 சொல்லுகிற வண்ணமாய், சத்துருக்களுக்கு முன்பதாய் உன் தலையை நான் என்ன அபிஷேகம் பண்ண போறேன். சத்துருக்களுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி, அவங்களுக்கு முன்னாடி என்ன அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரப்புறேன்னு சொல்ல, நிரம்பி வழியே செய்ய போறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் கப்பு நெருமினா போதும், என் வாழ்க்கை நெருமினா போதும் இல்ல. கர்த்தர் சொல்றார், உன் லைஃப் நான் ஓவர்ஃப்ளோ பண்ண போறேன். சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஆரோக்கியத்துல, பலத்துல, பணத்துல, உயர்வுல, செல்வாக்குல, மேன்மையில, இன்ஃப்ளூயன்ஸ்ல கர்த்தர் ஓவர்ஃப்ளோ பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் நினைக்கிறேன் நீங்க சந்தோஷமா ஆவறீங்கன்னு. இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கு ஆசீர்வாதம் வரும்பொழுது, உனக்கு மேன்மை வரும்போது, எவன் எழும்புறானோ, எவங்கிட்டனா வச்சுக்கிட்டோம், ரைட்ல லெஃப்ட்ல எங்கன்னா வச்சுக்கிட்டோம், உன்கிட்ட வச்சுக்கினாங்கன்னா அவங்க மடிந்து போவாங்க. ஏன்னா உன் மேல ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. The people who try to attack you, God will conquer them.
கர்த்தர் அவங்களுக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். அவங்க முகத்துக்கு உன்னுடைய முகத்துக்கு முன்பதாய் தோத்து போறாங்க. அவங்க பிளான் ப்ராஸ்பர் ஆக போறது இல்ல. அவங்களுடைய திட்டம் உன் மேல வச்சிருக்கிற ஒரு பிளான் உன்னை கெடுக்கணும், உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணணும், உன் பிள்ளைகளை நாசனம் பண்ணணும், ஒன்னாக போறது இல்ல. உன் மேல ஒரு ஹெரிட்டேஜ் வச்சிருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்கிறார், ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறார். உன் மேல உன் பிள்ளைகள் மேல திட்டங்களை வச்சிருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கர்த்தர் உண்டாக்க போகிறார். This is your day. This is your time. God is going to show victory in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ கான்கர் ஆக போற. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜெயங்களை பார்க்க போற. நீ தோத்து போறதில்ல. அவங்களுடைய முகத்துக்கு முன்பதாய் நீ தோக்குறன்னு பைபிள் சொல்ல, அவங்களுடைய முகத்துக்கு முன்பதாய் உன்னுடைய முகத்துக்கு முன்பதாய் அவங்க தோத்து போறாங்க. ஒரு வழியா வந்தாங்களா, மகாம 7 வழியா ஓட போறான். இது உன் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீ முன்னேறக்கூடாது, நீ உயரக்கூடாது, நீ வளர்ந்துடக்கூடாது, நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது. திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு வரான். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்கு ஜீவனை கொடுக்க போகிறார். அதை பரிபூர்ணமாய் நீ அனுபவிக்க போகிற. இன்னைக்கு நீ படுத்துட்டு இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் பிரதர். இல்ல, என்னை இந்த சத்துருக்கு முன்பதாய் எனக்கு ஒரு பந்தியை வைக்க போறார். நான் எழுந்து நடக்க போறேன், நான் ஜெயத்தோட வாழ போறேன். அவ்வளவுதாங்க, என் கால் போயிடுச்சு. இல்ல, என் கால்களை சுகமாக்குற கர்த்தர். அதை பேசுங்க. ஏன்னா அவருடைய சாயல்ல ஏன் நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதை பேசுறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஊரார் பேசுறது, டாக்டர் பேசுறது, வேற எவனும் பேசுறது, அவன் தோத்துட்டான், அவன் பிசினஸ்ல தோத்துட்டான், அவனுக்கு விரோதமா யாரும் நிக்க முடியாதுமே, அவன் ரொம்ப பெரிய ஆளு சொல்லட்டும். ஆனா என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? எனக்கு விரோதமா யாருன்னா எழும்புவானா, அவன் வாய்க்காத போவான். எனக்கு விரோதமா கூட்டம் கூடுவானா, கர்த்தர் அவன் எனக்காகவே அவன் விழுந்து போறான். He is going to fall. I am not going to fall. நான் முழுக போறதில்ல, நான் விழுந்துட போறதில்ல, நான் சோர்ந்து போய் விட்டுற போறதில்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் உனக்கு முன்னாடி விழுந்து போவான். He will fall. தோத்து போவான். உன்னுடைய முகத்துக்கு முன்பதாய் அவன் தோத்து. You will be defeated before your face. He will be defeated in Bible says. The people, they are against you. ஒரு வழியா வந்தவன் 7 வழியா மகன் ஓட போறான். அவன் நீ தைரியமா இரு. இந்த நாள்ல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பிரச்சனையே வராது இல்ல, வரும். ஆனா ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ ஒரு நிச்சயத்தோடு நான் ஜெயிக்க போறேன். இவன் எழும்பி இருக்கலாம், 7 வழியா ஓட போறான். என் பிரச்சனை 7 வழியா ஓட போகுது, என் தொல்லைகள் 7 வழியா போகுது, என் நோய்கள் ஓட போகுது. இன்று காண்கிற இந்த எகிப்தை இனி நான் காண போகிறதில்ல. இப்ப காண்கிற இந்த பிரச்சனை, இப்ப காண்கிற இந்த போராட்டம் காண போறதில்ல. என் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட போகிறார். The God is my conqueror. Hallelujah. Amen. He is your conqueror. He is going to defeat your enemy before your face. So believe on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. இது உன்னுடைய ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்கன்னு சொல்லி எழும்பிடலாம். ஆனா கர்த்தர் நீர் என்ன பண்ண போகிறீர்னா, எங்களுடைய முகத்துக்கு முன்பதாய் அவங்க தோத்து போக போறாங்க. You're going to conquer, Daddy. Lord, you're going to conquer the people who are against me, who are trying to attack me. That you're going to conquer the devil, Father, who is against me. The people who are against me is from devil. எனக்கு என் முகத்துக்கு முன்பதாய் அவங்க தோத்து போக போறாங்க. டாடி, ஒரு வழியா வருவானா, அவனை 7 வழியா ஓட வைக்க போகிறேன். இது என்னுடைய ஆசீர்வாதம். உனக்கு விரோதமாய் கூடுறாங்களா, அது என்னால உன்னால வரல டாடி. இந்த பிரச்சனை உன்னால வரல. அவங்க கூட்டம் கூடுறாங்க, ஆனா என் நிமித்தமா அவங்க விழுந்து போக போறாங்க. டாடி, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காத போக போகுது. ஏன்னா ஏசாயா 53 எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, ஏசாயா 54 சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, டியூட்டரோனமி 28:7 சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்துல சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமானது. எல்லா ஐஸ்வர்யம், ஆண்டவரே, நாங்கள் நீதிமானா இருக்கிறதுனால எங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குண்டாடி.
நீதிமான பசினால வறண்ட விட மாட்டீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தர, அதோடு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். வேதனையை நீங்க கூட்ட மாட்டீங்க. அந்த நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். தைரியமா இருங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என்னோட இடைப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.